நம்ம ஏத்தனோட ஃப்ரண்ட் டிஸ்க் பேடை கழட்டிட்டோம். கொண்டு வந்து கடையில் கேட்டால் இந்த மாதிரி பேட்ரி வண்டிக்கெலாம் கிடைக்காது அப்படின்றாங்க. ஆனால் அது ஹீரோலையும் ஹோண்டாலையும் இந்த இதே மாதிரி டிசைன் வரும். அதான் தேட சொல்லியிருக்கேன். தேடிட்டு இருக்காப்புல. தேடிட்டு இல்லைன்றாங்க. ஓகே, வேறு கடையில் பார்ப்போம். இன்றைக்கி கிண்டி சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனேன். ஸோ அங்கே போய் நான் மாற்றின கதையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது பேலன்ஸ் அந்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுவோம். கிண்டி சர்வீஸ் சென்டருக்கு தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம் சர்வீஸ் விடுறதுக்கு. கிண்டி சர்வீஸ் சென்டருக்கு புக் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா நேற்று டேட்டில் புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுக்கு இன்றைக்கி மறுபடியும் புக் பண்ணுமா. நான் கஸ்டமர் கேரில் பேசிட்டு தான் வந்திருக்கேன். பேசிவிட்டு வண்டி கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு பிரேக் பேட் தான் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா புக் பண்ணாமல் சர்வீஸ்க்கு எடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. நான் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணது வந்து அவங்களோட இதில் காமிக்கலையாம். ஸோ அதனால் மறுபடியும் புக் பண்ணணுன்னா இன்றைக்கி டேட்டில் புக் பண்ண முடியாதான். அதனால் பிரேக் பேட் மாற்றுறது கூட மறுபடியும் புக் பண்ணிட்டு கொண்டு வா அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு தான் மறுபடியும் கஸ்டமர் கேரில் கால் பண்ணுறேன். ஸோ மேம், do you know Tamil, ma'am? Okay, no problem. Actually, yesterday I booked appointment in Gindi Service Center. So yesterday was leave, holiday. So that before reaching the Gindi location, I called customer care also. Morning one person spoke to me. He told that I can drop the vehicle in Gindi Service Center. Now they are saying that without booking, I can't able to drop my vehicle. Yesterday I booked the vehicle in app, but now it's not showing in the app. But whose mistake is this? Okay, yesterday I booked. வண்டி எப்படி டேமேஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த வண்டி வெளியே எடுக்கிறாரு, போய் இடிக்குது. இப்படி தான் சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ் ஸோ சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டுருக்காங்க. ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் இன்னொரு வண்டி மேலே இடித்து டேமேஜ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ரிவர்ஸ் எடுக்கிறாரு, இன்னொரு வண்டியில் போய் இடிக்குதுன்றது தெரிஞ்சு போய் இடித்து அந்த வண்டியை டேமேஜ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ கிண்டி சர்வீஸும் ஏத்தரில் சர்வீஸ் இவ்வளோ கேவலமாக இருக்குது. கிண்டிலையும் பாருங்கள். ஸோ இந்த வண்டியிலலாம் விழுந்த கோடெல்லாம் இவங்க போட்ட கூட தான் இருக்கும் போல. கஸ்டமர் போட்டதை விட இவங்க 4 கோடு எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருவாங்க. ஸ்பேர்ஸ் வந்து வெளியே அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்மளே வாங்கி சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு லோக்கல் மெக்கானிக்கிட்ட கையோடு நிறுத்தி வாங்கிட்டு போயிடலாம். இவங்ககிட்ட வண்டி விட்டு போகிறோம் பாருங்கள், எப்படி இடிக்கிறாங்கன்றதை பாருங்கள். ஆல்ரெடி அந்த வண்டி டேமேஜ் ஆகிருக்கு. இருந்தாலும் இவங்க ஒரு 2 கோடு போட்டு விட்டுறாங்க இல்லையா. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி தான் வந்து நான் சர்வீஸ் விடும் போதெல்லாம் என் வண்டியில் அவங்க டேமேஜ் பண்ணதுக்கு இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நான் இன்றைக்கி வரலாம் இல்லையா, நேற்று நீங்கள் இல்லை. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் இல்லை, நேற்று தான் நாட் ஒர்க்கிங் ஆச்சு. ஆமாம், நேற்று இல்லைன்னு சொன்னாங்க கஸ்டமர் கேரில். நேற்று நாட் ஒர்க்கிங்னாங்க. நான் புக் பண்ணிவிட்டே வரதுக்கு முன்னாடி. ஆமாம், நான் புக் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லை. ஆமாம், இப்போ நேற்று நீங்கள் இருந்தீங்களா? நான் தான் வரலையா? இல்லை, நான் எதுக்காக கேட்குறேன்னா நேற்று வந்திருந்தா பார்த்து கொடுத்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியணும். நேற்று ஒர்க்கிங்கா? இல்லை, நான் அதுக்கு முன்னாடி கஸ்டமர் கேரில் பேசினேன். அவங்க வந்து இன்றைக்கி கனெக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இன்றைக்கி நீங்கள் லீவுன்னு அவங்க தான் சொன்னாங்க. ஸோ ஒன்று அவங்க சொன்னது தப்பாக இருக்கணும், இல்லை நீங்கள் சர்வீஸ் சென்டர் ஓப்பனில் இருந்தீங்களா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஓகே, அப்போ நான் நேற்று புக் பண்ணேன்னா அப்போ நான் இன்றைக்கி வரது கரெக்டு தானே? ஆக்சுவலாக கிண்டியும் அப்படி தான் இருக்குது. கிண்டி சர்வீஸ் சென்டரும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஏற்ற சர்வீஸ் சென்டர் அப்படி தான் போல இருக்குது. நம்ம நினச்சோம், அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னுவாங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தா அங்கே சூப்பராக பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ எங்கேயுமே சர்வீஸ் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. ஒரு வண்டிலையும் கூட போட்டுட்டு கட்டிங் ஆயில் அடித்து துடைச்சிட்டு இருக்காங்க. ஸ்க்ராட்ச் போட்டுட்டு துடைச்சா போக தான் செய்யும். சின்ன ஸ்க்ராட்ச்லாம் பெருசாக டேமேஜ் பண்ணாங்கன்னா போகாது. போட்டு கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே மாற்றி கொடுத்துருங்க. இல்லை, பேடு எனக்கு கவுண்டர் செட் பண்ணிங்கன்னா பேடு என் கையிலே கொடுத்துருங்க. நீங்களே மாற்றி கொடுங்க. ஆனால் எங்கே கோடு இருந்தாலும் அந்த பாட்டை மாற்றி கொடுத்துருங்க. பெயிண்ட் அடிச்சு கொடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்போ இந்த டிஸ்க் கேலிபர் தான் வந்து நான் ஆல்ரெடி கழட்டி நான் யூஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். நம்ம அடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஃபேக்ட்ரி செட்டிங் ரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் யூஸாக தான் வச்சிருக்கேன். எந்த கோடும் இல்லை. நம்ம ஏத்தரில் ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு தேஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டால் இந்த பேட்ரி வண்டிக்கெலாம் வந்து பிரேக் பேடெலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட்டோமொபைல் ஸ்டோரில் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அதுக்கு ரீசன் ஃபஸ்ட்டு இது ஊர் பேர் தெரியாத ஒரு கேலிபர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷன்லலாம் வந்து ஒரு பைப்ரே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 3rd ஜென்ரேஷனில் அதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பைப்ரே தான் பைப்ரேன்னு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில். பேக்கில் கேலிபரில் பார்த்தீங்கன்னா
அந்த இடத்துல பின்னு போட்டிருக்கோம், அது பைப்ரேன்னு அர்த்தம். ஸோ பார்க்கணுன்னா இந்த வண்டியில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அது பைப்ரே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ரேட் வந்து அவங்க இந்த வண்டியோட ரேட்டை ஏற்ற இந்த கேலிபரோட குவாலிட்டி கம்மி பண்ணிட்டாங்க போல இருக்குது. இது ஊர் பேர் தெரியாத கேலிபரு, பட் உள்ளே இருக்கிறது வந்து எண்டூரன்ஸோட டிஸ்க் பேடு. இதுதான் ஏத்தரோட டிஸ்க் பேடு. இதோட ப்ரைஸ் வந்து 369 ரூபா 54 பைசா. இப்போ 370 வச்சுக்கோங்க. பொதுவாக எந்த பிரேக் பேட் வேணால் நீங்கள் வாங்கி பாருங்கள், மேனுஃபேக்சரர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது யாரும் வந்து அவங்களால மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி இந்த வண்டிக்காகவே டிசைன் பண்ணனால இதில் மேனுஃபேக்சரரோட பேரே வந்து ஏத்தர் தான் போட்டிருக்கு. பிரேக் பேட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் கிடையாது. இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா எண்டூரன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து எண்டூரன்ஸோட பிரேக் பேடு. இது இப்போது வர புது கரிஷ்மாவில் கூட எண்டூரன்ஸ் தான் நினைக்கிறேன், நியூ XMR. ஸோ அதை நான் செக் பண்ணல அந்த பேடு எப்படி இருக்குன்ட்டு. அது ஷோரூமில் போய் கேட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் எங்கேயும் கிடைக்கல. இந்த மாதிரி டிசைன் வந்து வேறு எந்த வண்டிக்கும் வரலன்னு சொல்லிட்டு பேட்டரி வண்டி கிடையாதுன்னு சொல்லிட்டான் கடைக்காரன். அதனால் போய்ட்டு ஏத்தர்லேயே 110 நம்ம டோட்டலாக வந்து 370 ப்ளஸ் 127 சர்வீஸ் சார்ஜ் ரெண்டும் சேர்த்து ஒரு 493 ஏதோ பே பண்ணேன். இது மாற்றியாச்சு. மாற்றும் போது ஒரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் எந்த வண்டியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் பிரித்து பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் கொண்டு போய் விடுவேன். நான் ஆல்ரெடி இந்த போல்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியோட ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் வந்து பயங்கர டைட்டாக இருக்கும். அதை டைட்டாக அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம ரொம்ப நாளாக அந்த போல்ட்டை கழட்டாமலே வச்சுருந்தோன்னா அந்த ஹீட்டுக்கு ஒட்டிக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு ஸ்க்ரூ லாக் பேஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அது ஸ்க்ரூ வந்து நீங்கள் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயிக் ஃபிக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் குயிக் ஃபிக்ஸ் கிடையாது. அதை அதில் தடவிட்டு லாக் பண்ணுவாங்க. லாக் பண்ணிட்டாங்கன்னா குயிக் ஃபிக்ஸ் போட்ட மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தான் கழட்டுற மாதிரி இருக்கும். அதனாலேயும் இது வந்து ஸ்ட்ரெயினாக இருக்கும், ஸ்ட்ரெயின் பண்ணி கழட்டுற மாதிரி இருக்கும். இந்த 2 போல்ட்டையும் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி ஆல்ரெடி கழட்டிட்டேன். போட்டாங்களா கூட இல்லையா? ஓகே, 2 போல்ட்டையும் ஆல்ரெடி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து டிஸ்க் பேடை கழட்டுறதுக்கு உண்டான ஸ்க்ரூ. இதுவும் நான் கழட்டிட்டேன். அவங்கக்கிட்ட கொண்டு போய் லூஸாக தான் ஃப்ரீயாக, அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கழட்ட தேவையில்லை, ஃப்ரீயாக தான் இருக்கும். இதை கழட்டிட்டாங்க. திரும்ப மாட்டும் போது த்ரெட்டு போயிடுச்சு. அந்த த்ரெட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கழட்டிட்டேன். ஆக்சுவலாக இந்த போல்டு தான் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. வேறு போல்டு போட்டாங்க போல இருக்குது. ஓகே, அவங்க சுற்றியில் தட்டி ஏற்றும் போது கொஞ்சம் போல்டு டேமேஜ் ஆகிடுச்சு இந்த ஸ்க்ரூவை. அதுக்கப்புறம் வேறு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே என்ன கீழே மாற்றி கொடுக்குறோன்னு மாற்றினாங்க. மாற்றும் போது சுற்றியில் தட்டிட்டாங்க. தட்டும் போது என்ன ஆச்சுன்னா, சுற்றியில் எப்படி தட்டினாங்கன்னு காமிக்கிறேன். அந்த மாதிரி தட்டினோன்னா த்ரெட்டு தான் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல சுற்றி யூஸ் பண்ணக்கூடாது. நான் கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணேன் இல்லையா, சுற்றி எடுத்து தான் தட்டினேன். அது ஏன்னா இந்த இடத்துல ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலரில் தெரியுது. ஸோ இந்த பேஸ்ட் எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக டைட் வைக்கும்போது அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அது ரிட்டர்ன் அவ்வளோ சீக்கிரம் வராது, ஸ்க்ரூ லூஸ் ஆகாது. ஸோ அது டைட்டாக பிடிச்சிட்ருக்கோம், குயிக் ஃபிக்ஸ் மாதிரி. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி அதான் சுற்றி எடுத்தது இந்த மாதிரி சுற்றி எடுத்து அங்கே தட்டுறது நான் சொல்ல, இப்படி போட்டுட்டு நீங்கள் இந்த ஆலன் கீழே தட்டினீங்கன்னா டேமேஜ் எங்கே வரும்னா இந்த ஆலன் கீக்கு மட்டும்தான். ஆலன் கீ நான் எத்தனை தடவை அடிச்சிருப்பேன், ஆலன் கீ டேமேஜ் ஆகல. ஏன்னா இது குவாலிட்டி அந்த மாதிரி சுற்றி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி எத்தனை தடவை அடித்தாலும் அப்படி தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கழட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி த்ரெட் இருக்க இடத்துலலாம் நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா த்ரெட்டு டேமேஜ் ஆகும். த்ரெட்டை நான் கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆப்போசிட் இந்த பக்கம் டேரெக்ஷனில் இங்கே சுற்றி எடுத்து அடிச்சிங்கன்னா த்ரெட்டு தான் டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்க்ரூ மாற்றி கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. எனக்கு ஃபுல்லாக கேலிபர் தான் மாற்றணும்னு சொன்னாங்க. நான் கழட்டி நான் மாற்றிருக்கேன், அது டேமேஜ் ஆகலை, சுற்றி எடுத்து அடிச்சனால தான் போச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது பேட் பாருங்கள். இந்த பேடில் வந்து காப்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து இதுவும் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது எண்டூரன்ஸ் பைப்ரேவோட கம்பேர் பண்ணும்போது எண்டூரன்ஸ் வந்து அந்தளவுக்கு கிடையாது. பட் இது ப்ரீமியம் குவாலிட்டி தான். பேடோட கண்டென்ட் பாருங்கள். இந்த ஆர்கானிக் பேடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், உள்ளே இரும்பாக இருக்கும். அந்த இரும்பு வந்து இந்த இரும்பு பிளேட்டோட தேயும் போது ஹீட்டு ஜென்ரேட் பண்ணும், அதிகமாக ஹீட்டு ஜென்ரேட் பண்ணுவோம். ஹீட்டு ஜென்ரேட் பண்ணும்போது இந்த உள்ளே இருக்க ஆயில் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். அதுக்காக தான் வந்து .3 ஆயில், அந்த .4 வந்துச்சு, .4லேருந்து .5.1 இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு எந்த அளவுக்கு தாங்குது அந்த ஆயில் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆயிலோட கிரேட் வந்து
இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த வண்டியில் என்னமோ .4 தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காப்பர் கண்டென்ட் உள்ள இந்த மாதிரி பேடு எனக்கு வெளியே மார்க்கெட்லேயும் கிடைக்கல, ஆன்லைன்லேயும் கிடைக்கல. ஆன்லைனில் இது இருக்குது, ஆனால் அது அந்தளவுக்கு இருக்காது. அது வாங்கி தான் செக் பண்ணணும். அதனால் நான் வாங்கலை. ஸோ ஏத்தர்லேயே போய் இந்த தடவை மாற்றிடுவோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம மாற்றிருக்கேன். இந்த மாதிரி பேட்ரி வண்டிலாம் வாங்கினா இந்த மாதிரி ஸ்பேர் எல்லாம் வந்து கிடைக்காது வெளியே மார்க்கெட்டில். அதே மாதிரி இந்த பிராண்டு புதுசாக வருங்க வண்டிங்க, பேட்ரி வண்டி விற்றுட்டு சேல்ஸ் இல்லைன்னா இழுத்து மூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி இவங்க யூனிக்காக ஒரு டிசைன் பண்ணி மாட்டி வச்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் எங்கே போய் வாங்குறது? இதே இன்டர்நேஷ்னல் பிராண்டெல்லாம் யூனிக்காக பண்ணுவாங்க. நீங்கள் பெனிலி பார்த்துருப்பீங்க, பெனிலினே போட்டிருக்கோம். ஸோ அது வந்து அவங்களோட டிசைன். ஸோ பெனிலின்னு போட்டிருக்குன்னா ஓகே, அது இன்டர்நேஷ்னல் பிராண்டு. நீங்கள் இந்த சைட்டில் கிடைக்கலனா, இந்தியன் சைட்டில் கிடைக்கலனா ஏதாவது ஒரு ஃபாரின் சைட்ஸில் கிடச்சிரும். ஆனால் இது எங்கே போய் வாங்குறது? இந்தியா சைட்டில் கிடைக்கலனா இந்தியன் வெஹிக்கில் இந்தியாவுக்காக டிசைன் பண்ணது. அதனால் இது முன்னாடி இருந்த பைபிளாகவே இருந்திருந்தால் நமக்கு ஸ்பேர் ஈஸியாக கிடச்சிருக்கும். இது ஊர் பேர் தெரியாத கேலிபரை போட்டுட்டு எண்டூரன்ஸோட டிஸ்க் பேடை மாற்றி வச்சுருக்காங்க. இந்த பேடு மட்டும் இதில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவு கூட இந்த வண்டியில் பிரேக் பிடிக்காது. இந்த பேடால் தான். அதுக்காக தான் நான் அரௌண்ட் 500 செலவு பண்ணி இன்றைக்கி இந்த பேடை மாற்றிட்டுருக்கேன். மாற்றியாச்சு. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் செக் பண்ணிட்டேன், நல்லாயிருக்கு. அந்த புதுசாக வண்டி வாங்கும்போது தான் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. என்ன ஒன்று, இதை மாற்றணும்னு நாங்கள் கேலிப்பரை மொத்தமாக இதை கழட்டிட்டு மாட்டும் போது 2 சுற்றியில் தட்டி அது டேமேஜ் ஆனதுனால உள்ள த்ரெட் ஏறல. இந்த கேலிப்பரே மாற்றணும் நாங்கள். நான் சொல்லிட்டேன், மாட்ட முடியலன்னா பிரச்சனையே இல்லைங்க, கொடுத்துருங்க, நான் வீட்டுக்கு போய் மாட்டிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் அவங்களே வண்டி மேலே எடுத்துகிட்டு போய் மாட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்ரி வண்டிலாம் யோசிங்க, பிராண்டடாக வாங்குங்க, நல்ல வண்டியாக வாங்குங்க, பிராண்டடாக. பேட்ரி வண்டிலாம் வாங்கிட்டு, பேட்ரி வண்டின்னு சொல்லலை, பேட்ரி வண்டியில் நிறையா நல்ல பிராண்டெல்லாம் இருக்குது. பிராண்டாக வாங்கினீங்கன்னா பிராண்ட் இழுத்து மூடிட்டு போகிறவங்க கிடையாது. இன்றைக்கி கூட செவர்லெட் கம்பெனி இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை. அது மார்க்கெட்டில் இல்லைனாலும் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்கூட்டர்லாம் எவ்வளவோ சின்ன சின்ன கம்பெனிங்களாம் வந்துச்சு, இன்றைக்கி அவங்க காண போயிட்டாங்க. எங்கே போய் ஸ்பேர் வாங்குறது? இந்த மார்க்கெட்டில் இருக்கிற இந்த வண்டிக்கே ஸ்பேர் வெளியே கிடைக்கல. அப்போது நீங்கள் வேறு ஏதாவது வண்டி வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டாக பிராண்டடான ஸ்கூட்டர், ஈவியோ இல்லை பெட்ரோல் ஸ்கூட்டரோ பிராண்டடாக வாங்க பாருங்கள். அன்பிராண்டெல்லாம் இது லுக்குக்காக தான் நான் வாங்கினேன். நமக்கு தேவை பர்ஃபார்மன்ஸு, அவ்வளோதான். சர்வீஸ் எனக்கே பண்ண தெரியும், நானே பார்த்துப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பேர் மட்டும் கிடச்சிதுன்னா பிரச்சனையே கிடையாது. பேட்ரி ஓடுற வரைக்கும் ஓட்டிட்டு வண்டி தூக்கி கிடச்சிட்டு போயிடலாம். பிரேக் பேடை மாட்டும் போது எப்படி மாட்டணும்னு நான் சொல்கிறேன், நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, நான் க்ரீஸும் வச்சிட்டேன். இப்போ உள்ளே தள்ளும்போது அது ஏன் போகலை அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கே பாருங்கள், அந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகுது. இது ஸ்ப்ரிங் மாதிரி கீழே வந்து ஒரு பிளேட் இருக்கும், அது ஸ்ப்ரிங் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ போய் உள்ளே லாக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே இதை தள்ளிங்கன்னா கஷ்டம். ஆனால் இதை அமுக்குனிங்கன்னா ஃப்ரீயாக போகும் பாருங்கள். நான் கேமரா வச்சுருக்கனால என்னால் பண்ண முடியல, இருங்க நான் காமிக்கிறேன். அதே நான் வந்து இப்போ இந்த விரல் நாங்கள் அமுக்கிட்டு இருக்கேன், இதை நான் எடுக்கிறேன், இப்போ என்னால் எடுக்க முடியல. இதுதான் அவங்க பண்ண தப்பு. ஆக்சுவலாக இது உள்ளே போகலன்னு சொல்லிட்டு சுற்றி எடுத்து இப்படி தட்டியிருக்காங்க. தட்டினால அது டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் பாருங்கள், அழகாக கையிலே எடுக்கிறேன், கையிலேயே அழகாக போடுறேன். அது ஏன் போகுதுன்னா, இங்கே பாருங்கள், இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி கீழே போகும். அப்போ தான் அதில் தேய்ச்சிட்டு அது எப்படி நான் உங்களுக்கு வெளியே எடுத்து கிளியராக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது உள்ளே போகும்போது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா கீழே பிளேட், அந்த பிளேட் வந்து என்ன பண்ணும், இந்த பிளேட் வந்து மேலே தள்ளிக்கிட்டே இருக்கும்போது இப்படி இடிச்சிட்டு போகும். நீங்கள் மேலே இதை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். இது வந்து நம்ம 10 தடவை நம்ம கழட்டி மாட்டினா நமக்கே மூளை இருக்குது, நம்மளே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ட்ரைனிங் கொடுத்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியாது. ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்தால் தான் ட்ரைனிங்கை ப்ராப்பராக கொடுக்க முடியும். ஸோ பிரச்சனை என்னன்றது எனக்கு தெரியும். பட் நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களே மாற்றலாம். இந்த பேட் கிடச்சிதுன்னா ஆன்லைனில் கிடைக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிறேன், மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் மாற்றும்போது சொல்கிறேன். இல்லைனா நான் இதான் வந்துருச்சு இல்லை, ஒரிஜினல் பேட் வந்துருச்சு.
ஸோ இப்போ நான் அந்த டூப்ளிகேட்டும் வாங்கி நான் போட்டு பார்க்குறேன். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நானே சொல்கிறேன், அதை நீங்கள் வாங்கி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேடு கொடுக்க மாட்டாங்க, சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. இது மாட்டி தான் கொடுப்பாங்க. அவங்க மாட்டுறதுக்கு நீங்களே ஈஸியாக மாட்டலாம். இங்கே பாருங்கள், ஒன்று அங்கே அந்த பக்கம் வைக்கணும், இன்னொன்று வந்து இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி இருக்கும், அந்த லாக்குக்கு இந்த பக்கம் வைக்கணும். அவ்வளோதான், வச்சாச்சு. கரெக்டாக மாட்டிட்டேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரூ உள்ளே போடுறோம், உள்ளே போயிடுச்சு, அழகாக டைட் ஆகும். ஆனால் நீங்கள் இங்கே மேலே ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீயாக போகும். இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா டைட்டாக இருக்கும், சுற்றி எடுத்து தான் அடிப்பீங்க. அப்புறம் அவ்வளோதான். எப்போயுமே டைட் பண்ணணுன்னா ரொம்ப நம்ம வந்து டைட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓரளவுக்கு ஹீட் ஆகும். இது ஹீட்லேயே ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே ஒட்டிக்கும். ஒரு பொருளை ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா அது இட கூடமாக ஒட்டிகிட்ருக்கும். நீங்கள் கழட்டும் போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் ஓவர் டைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் என்ன ஒன்றா ஸ்லிப் ஆகும். இது இந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு ப்ராப்பரான டூல் யூஸ் பண்ணாமல் எதையோ இந்த மாதிரி ஒரு டூலை வச்சுலாம் நீங்கள் கழட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா சுத்தமாக கழட்டவே முடியாது, அவ்வளோ டைட்டு வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப டைட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு உங்கள் கையில் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு விட்டுடுங்க. இன்னும் ஹெவியாக டைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் இன்னும் டைட் பண்ணால் பண்ணலாம். இப்படி போட்டு நான் இன்னும் டைட் பண்ணேன்னா டார்க் அதிகமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் எட்ஜில் பிடிக்கிறேன், எட்ஜில் பிடிச்சேன்னா எனக்கு இன்னும் டார்க் அதிகமாக கிடைக்கும், இன்னும் என்னால் டைட் பண்ண முடியும். ஆனால் அப்படி டைட் பண்ணக்கூடாது. இது ஒன்றும் கல் கீழெல்லாம் விழாது, அதனால் நம்ம இருக்கிற டைட்டு போதும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வண்டியை சர்வீஸ் பண்ணுங்கள். வெளியே கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து சீக்கிரமாக கண்டமாயிடும், பழசாயிடும். நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குனீங்கன்னா போய் சர்வீஸ் சென்டரில் விட்டு சர்வீஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்களே கற்றுக்கலாம். வண்டி சர்வீஸ் பண்ணுறதுலாம் ஒரு விஷயம், பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸ்பேர் கிடைக்கிற வண்டியாக வாங்கினீங்கன்னா, நான் எமஹா வச்சுருக்கேன், ஸ்பேர் ஈஸியாக கிடைக்கும். எந்த ஸ்பேர் வேணால் வாங்கி நீங்களே மாற்றிக்கலாம். ஸோ இதுவும் இவ்வளோ தான் டார்க்கு. ஸோ இவ்வளோ டைட் பண்ணால் போதும். ஏன்னா இது கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லலாம், நிறைய மெக்கானிக் இருப்பாங்க நமக்கு வேண்டாதவங்க, இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு. நான் இப்படி தான் பண்ணி 15 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் வண்டிக்கலாம். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா டுபாக்கூர் மெக்கானிக்லாம் நான் பார்த்துட்டேன். அதனால் நான் 15 வருஷமாக நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன பண்ணுறேனோ அதில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், அது சக்ஸஸ் ஆகிறது மட்டும் தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அவ்வளோதான். டிஸ்க் பேடு மாற்றின கதை இவ்வளோ தான். ஸோ பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நம்ம பேட்ரி ஹெல்த் செக் தான் பண்ணணும். மைலேஜ் டெஸ்ட் ஒன்று பண்ணிவிடுவோம். 10,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் எனக்கு மைலேஜ் ட்ராப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதையும் ஒரு டெஸ்ட் எடுத்து போட்டுருவோம். அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள்.